இது நித்தாரி கேஸோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வா. போலீஸ் இந்த கேஸ்ல 2 பேர் சஸ்பெக்ட் பண்றாங்க. அதுல முதல் ஆள் அந்த வீட்டோட ஓனரான மொஹிந்தர் சிங், ரெண்டாவது ஆள் அந்த வீட்டிலே தங்கி வேலை பார்க்குற சுரேந்தர் கோலி. இந்த கேஸ்ல அவங்க 2 பேரையும் கஸ்டடியில வச்சு விசாரிக்கும் போது தான் இன்னொரு தகவல் கிடைக்கிது. பயல்ன்ற 20 வயசு பொண்ணு அந்த வீட்லயே தங்கி வேலை பார்த்திருக்கான். அவளும் மர்மமான முறையில காணாம போயிருக்கான்னு. இதை பத்தி கோலிகிட்ட விசாரிக்கும் போது, ஆமா அவளை நான் தான் ரேப் பண்ணி கொன்னேன், அது மட்டும் இல்ல அங்க கிடந்த எல்லா எலும்பு கூட நான் கொலை பண்ண சின்ன பொண்ணுங்க தான் அப்படின்னு கோலி சொன்னதா போலீஸ் மீடியா முன்னாடி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீடை சுத்தி தோன்றது நிக்காம பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தோண்ட அங்க எலும்பு கூடு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த கவர்மெண்ட் இனிமே இது போலீஸ் பாத்துக்க வேணாம், சிபிஐ பாத்துக்கிட்டுன்னு சிபிஐ உள்ள கொண்டு வராங்க. மொஹிந்தர் சிங் கோலி இதெல்லாம் பண்ணி தான் தெரிஞ்சிருந்தோம் அமைதியா இருந்ததுனால 3 வருஷம் ஜெயில் தண்டனை தராங்க. கோலிக்கு ஆயுள் தண்டனை வழங்குறாங்க. இல்ல மொஹிந்தர் சிங் பெரிய பணக்காரரு, அவர் அசிங்கப்பட கூடாது அப்படின்றனால கோலி அடிச்சுதான் இந்த மாதிரிலாம் சொல்ல வச்சிருக்காங்கன்னு மக்கள் நம்புறாங்க. அதனால மக்கள் இதே கேஸ திரும்ப கவர்மெண்ட் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 17 வருஷமா இந்த கேஸ் இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கு. கடைசியா இந்த கேஸ்ல இவங்க 2 பேருக்கு அகேன்ஸ்டா வாதாடின பப்ளிக் ப்ராசிக்யூஷனால எந்த எவிடன்ஸும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா வைக்க முடியலன்றதுனால நவம்பர் 11, 2025 இவங்க 2 பேரையும் சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நமக்கு நியாயம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையா இருந்த அந்த பொண்ணுங்களோட அப்பா அம்மா மனசெல்லாம் எனக்கு சுக்குநூறா உடைய ஆரம்பிக்குது. நீங்க சொல்லுங்க, இவங்க 2 பேரையும் இப்படி ரிலீஸ் பண்ணது சரியான முடிவா? இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் கிரைம் ஸ்டோரி கேட்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சியர்ஸ்.